எங்களை அதிகமாக யோசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் எல்லாம் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சமூகத்திலே நாங்கள் எந்த மனநலத்தோடு கூடி வந்திருக்கிறோம் என்பதை தேவன் தாமே இதை அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உடைய உயிர்த்தெழுதலை அனுசரிக்க நாங்கள் எங்கள் இருதயங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும், எங்கள் சரீரங்களை நீங்கள் தகுந்த தேவ ஆழமாக தகுதிப்படுத்திக் கொள்ளும். இந்த வேலையிலே இந்த சமூகத்திலே நாங்கள் ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஆராய்ந்து அறிந்த பிள்ளைகளாக இந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே, ஆராய்ச்சி முழுவதையும் இந்த தெய்வீக பிரசனத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நிரப்பும்படியாக சொல்லிக்கிறோம் அப்பா. மீத நேரத்தில் கருத்து அர்ப்பணிக்கிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 522, இருஞ்சாணி கீதம் 173, பாமாலை 126. ஆராதனை கீதங்கள் 522, இருஞ்சாணி கீதம் 173, பாமாலை 126. இன்று கிறிஸ்துவின் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகி அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்து நம் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிவிடும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் உண்டாகிதான். தேவனை நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறப்படியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை பிரித்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணங்களுக்கு நடக்கத்தக்கதாக
நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிவிடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை கண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் கண்டியும். மன திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமர்ப்பித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரனுக்கு சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்கு பிரவேசியாதேயோ. நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஒரு சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணியவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்தப்பட்ட இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களை நம்ம ஏவுகிறது. நம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தை அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக் கொண்ட ஞாபகங்களுக்காக தோற்றம் செலுத்தவும் மிகவும் சிறந்த உழைப்புகளை பிரசவம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது ஒரு விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆவியால் நீங்கிற நம் யாவரும் சுத்த இதயத்தோடு தாழ்ந்த சத்தத்தோடு பரம கிருபாசன தந்தையை என்னுடனே கூட சேர்த்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் பழங்கால் படியிட்டு பொதுவான பாவனைக்கு செலுத்துகிறேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய வழிகாலத்து போனோம் எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் மக்களுக்கு கிரமப்படி நடத்தும் குடும்பத்துக்கும் செய்தோம் செய்யாமல் செய்து வந்தோம். எங்களுக்கு செம்மையில்லை, ஆனால் உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் கிடைத்த புத்தகங்களை நடத்துவோம். தேவனை எப்பொழுது வரைக்கும் செய்கிறதும் மன்னிக்கிறதும் கோபம் நிறுத்தமாயிருக்கிறதுனா தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு பாவங்களை தங்களினால் கட்டுண்டவர்களாக உருக்கமான இறக்கத்தினால கட்டவிட்டு விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து வசிகளுமாகிய உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆராதனை கீதம் 541 Amen.
கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்து எனக்கு உற்சாகம் உண்டாக்கினேன். எனக்கு இறங்கி உன் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தர் எனக்கு கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு தானியம் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தேன். வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள முதலாம் வேதபாடம் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் முதலாம் முதல் அந்த அதிகாரம் முடியாது. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் முதலாம் முதல். தேவனே, என்னை காப்பாற்றும், உண்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, என் கர்த்தரை நோக்கி, தேவனில் என் ஆண்டவரா இருக்கிறேன். என் செல்வம் உனக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள சொத்தவான்களுக்கும் நான் முழு பெரியத்தில் வைத்திருக்கிறது மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னார். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களே என் உதவிகளால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவனில் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளத்திரியங்களில் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் நசிக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பட்சத்தில் நித்திய பேரமும் உண்டு. வாசிக்கும்படியாக கற்றுக்கொள்ளப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. யார் எழுந்து நின்று மூன்று வேதத்தை பாடலாம். ஆராதனை கீதங்கள் 822, இருநூற்றாண்டு கீதம் 373. ஆராதனை கீதங்கள் 822, இருநூற்றாண்டு கீதம் 373. கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகள். Mama
வாசிப்படியாக குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் மார்க் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. மார்க் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி போடுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்கு பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவளோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் வாசகம். சபை மக்களுக்கு ஒரு சில அறிவிப்புகள். நாளை அதிகாலை 5 மணிக்கு கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்த திருநாள் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். நாளை அதிகாலை 5 மணிக்கு ஈஸ்டர் பண்டிகை திருவிருந்து ஆராதனை நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நாளை காலை 11 மணி ஆராதனை நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை பகல் 11 மணி ஆராதனை நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை இரவு 7 மணிக்கு சிறப்பு ஆராதனை நடைபெறும். நாளை இரவு ஆராதனை சிறப்பு ஆராதனையாக நடைபெறும். சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வெள்ளி நமது சபையில் முன்னிரவு ஜெபமாக ஆசிரியப்படும். வருகின்ற வெள்ளி நமது சபையிலே இரவு ஆராதனை முன்னிரவு ஜெபமாக நடைபெறும். சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு அனைவருக்கும் காஃபி பானம் வழங்கப்படும். சபை மக்கள் யாவரும் இருந்து அருந்தி செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். விசுவாச பிரமாணத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வானத்தை பூமியும் படைத்த
எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணத்தை நினைவுகூர்ந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது போல நாங்களும் உயிர்த்தெழுதலின் நாளிலே உயிரோடு எழுந்திருப்போம் எனவும், மரணத்தை வென்று மங்கள வாக்குகள் அடியெடுத்து வைப்போம் எனவும், குருதிய வாழ்வின் நம்பிக்கையுடன் வாழ்ந்திருக்கார்கள் புரியும். எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து எங்களை நீதிமன்றம் ஆக்குவதற்காக உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளை, உலகம் தனக்கு கொடுத்த சமாதானத்தை மதடியாராக எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உங்கள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாயிருந்து சத்துரு பயமில்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் சிவகாலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை நிமித்தம் கிருபை செய்தருளும். காக்க வேண்டும் என்று ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். தேவ செய்தி காரியமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 519, இரட்சாண்டி கீதம் 170, பாமாலை 123. ஆராதனை கீதங்கள் 519, இரட்சாண்டி கீதம் 170, பாமாலை 123. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கவனமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாவதற்காக உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருந்த பொழுது ஆண்டவரே, இந்த சமூகத்திலே இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகள் நிமித்தமாக ஆண்டவரே எங்கள் இருதயம் சுத்தப்படவும், ஆண்டவரே எங்கள் இருதயம் உண்மை பின்பற்றவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் எதுக்காக இன்னைக்கு கூடி வந்திருக்கோம்? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு எதுக்காக ஆயத்தப்படுவதற்காக தான். கடந்த நாட்கள் முழுவதும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகள் என்ன செய்யணும்? தியானிக்கணும். இன்றைக்கு சனிக்கிழமை, இந்த நாளில் என்ன வார்த்தை வருகிறது? அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன நினைச்சோம்? பவானி. திங்கக்கிழமை அத்திமரம் சபித்தல் தெரியலையா? செவ்வாய்க்கிழமை கேள்வின்னா இயேசு கிறிஸ்து கேள்விக்கு பதில் சொல்லிட்டு புதன்கிழமை தைலாபிஷேகம் தான். அப்போ வியாழக்கிழமை கட்டளைக்காலம், வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளி, அது மட்டும் சிறப்பு. அப்போ இன்னைக்கு என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பங்கு கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இது ஆயத்தமாக நம்ம அந்த கரெக்டாக இன்னைக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படுவதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்ம அமர்ந்திருக்கணும். அப்படிதான் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி நம்முடைய இருதயத்தில் தேவையான எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நம்மை தயார்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய வருகையிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அவருக்காக என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். ஈஸ்டர் அப்படின்னா என்ன? கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நமக்காக பாடுபட்டு மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்த திருநாள். இப்போ நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த திருநாள், அது நமக்கு நற்செய்தியா? நற்செய்தி. எல்லாருக்கும் நற்செய்தி சொன்னோன்னே முதல்ல ஞாபகம் வருது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை 4வது வசனத்தை ஒரு வாசிக்கும். வேத வாக்கியத்தின்படி கிறிஸ்து என்ன செய்தார்? மரித்து உயிர்த்தெழுந்தார். அப்போ இதுவும் நமக்கு என்னதான்? நற்செய்தி தான். அப்படிதான். முதல் நற்செய்தி இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். 2வது நற்செய்தி நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக பாடுபட்டு மரித்து அந்த பாவத்தை சிலுவையில் வெற்றி சிறந்தவராக என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் நற்செய்தியாக என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். அப்போ நம்முடைய வாழ்வில் நமக்கு மீண்டும் அந்த உயிர்த்தெழுதல், நம்முடைய வாழ்வில் நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. அப்படிதான். ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசம் வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உயிர்த்தெழுதல் மேல என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. அநேகருக்கு அந்த உயிர்த்தெழுதல் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் மறு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதில் என்ன உண்டு? கண்டிப்பாக உண்மையான ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் மரித்து உயிர்த்தெழுந்து, அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், நமக்கு ரட்சிப்பு என்ன செய்து விட்டார்? பெற்று தந்து விட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தார்? மரித்தார். மீண்டுமாக அந்த பாவத்தை எல்லாம் நம்மகிட்ட இருந்து கழுவி எடுத்துட்டு உயிர்த்தெழுந்தார். அப்போ நாம ரட்சிக்கப்பட்டு விட்டோமா இல்லையா? நம்முடைய பாவத்தை நீக்குவதற்காக அவர் என்ன செய்தார்? மரித்தார். அப்போ நம்ம பாவம் ஆயிடுச்சு, போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன ரட்சிக்கப்பட்டுட்டோமா இல்லையா? ரட்சிக்கப்பட்டு அது எப்படி என்று நாம் பார்க்கப்படுது? அவர் நமக்காக மரித்த ரட்சிப்பை நமக்கு தந்துவிட்டு சென்று விட்டார். ஆனால் அந்த ரட்சிப்பை உணராத பிள்ளைகளாக நாம் என்ன செய்கிறோம்? இன்றளவும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம ஒருத்தட்ட கேட்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா கேட்போம், என்ன சொல்லுவாங்க? நான் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பாவத்தை விட்டு இன்னும் வெளிவரவில்லை, இதுதான் இது அர்த்தம். அப்போ நமக்காக ஆண்டவர் அந்த ரட்சிப்பை தந்துவிட்டு சென்று விட்டார். அந்த ரட்சிப்பை உணராத பிள்ளைகளாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு என் தேவன், என் இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், என் பாவங்களை கழுவினார்,
அப்படின்னு என்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அன்னைக்கு அந்த ரட்சிப்பு என்ன செய்யும், நமக்குள்ள என்ன செய்யும், வெளிப்படும். இப்போ சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா? ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படிதான் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அலையில சொல்லுவோம். சவுண்டு கம்மியாக வருது. சரி, இதனால நம்ம ஆண்டோடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுவதற்காக வந்திருக்கோம். ஆனால் அநேகர் இந்த உலகில் நம்ம பிறந்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் அநேகர் மரித்தார்கள். ஆனால் என்ன செய்ய முடியாது, அநேகர் மரித்தார்கள். அவர்கள் மரணத்தை குறித்து பேசுகிறார்கள் தவிர இந்த அளவுக்கு எந்த மரணம் என்னதில்லை, சிறப்பு இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து மறித்து உயிர்த்தெழுந்து இன்றளவும் அவருடைய மரணம் நமக்கு என்ன செய்கிறது, மரணம் உயிர்த்தெழுதலும் நமக்கு ஒரு புதிய வாழ்வை கட்டளையிட்டு தந்திருக்கின்றது. நம் கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை கொண்டாடுவதற்கு ஈஸ்டர் என்று என்ன செய்கிறோம், அழைக்கிறோம். அது உண்மையான ஈஸ்டர் என்பது கிடையாது. அவர் ஒரு பஸ்காவாக நமக்கு என்ன செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஈஸ்டர் என்ற வார்த்தையை உயிர்த்தெழுதத்தினாலே குடிக்கிறதுக்குரிய ஒரு உண்மையான வார்த்தையாக என்ன செய்ய நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி என்கிற பஸ்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் உண்மையான வார்த்தையாக என்ன செய்யப்படுகிறது, காண முடியும். எபிரேய காலத்தில் நாம் பார்க்கும்போது நிசான் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி யூத மக்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க, நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்யறாங்க, விடுதலையாக்கப்பட்டு வந்த அந்த நேரத்தில் அந்த 8 நாட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா சந்தோஷமா என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. அந்த 8 நாட்கள் என்ன செய்யறாங்க, விடுதலையாக்கப்பட்டதை நினைத்து என்ன செய்யறாங்க, கொண்டாடுறாங்க. அந்த சமயத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார். இப்போ இந்த சமயத்தில் அவர் நமக்கு பஸ்காவாக என்ன செய்தார், பலியாகி உயிர்த்தெழுந்து சிலுவையிலே வச்சு சிறந்தார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிங்க. நமது பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறார் என்று என்ன செய்கிறது, வேதம் நமக்கு கூறுகிறது. நமக்கு நம்முடைய பஸ்காவாக அவர் பலியிடப்பட்டு நம்முடைய பாவங்களை நீக்கி அவர் உயிர்த்தெழுந்து என்ன செய்திருக்கிறார், வெற்றி சிறந்திருக்கிறார். இந்த ஈஸ்டர் என்ற பெயரை நாம் பார்க்கிற பொழுது இது ஈஸ்டரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து என்ன செய்தது, வந்தது. இது செல்பிக்குரிய ஜெர்மானிய தெய்வத்தின் ஆங்கிலோ சாக்சன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்துக்குரிய பெயர். அதாவது ஜெர்மனிய தெய்வத்தின் ஆங்கிலோ சாக்சன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தினுடைய பெயர். இந்த தெய்வத்துக்கு வந்து என்ன செய்வாங்க, அவங்க வணங்குற விதம், அவங்க பின்பற்றுகிற விதம் வந்து அவங்களுடைய ஆராதனை மரபுகள் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப பயங்கரமானதாக என்ன செய்யும், காணப்படும். என்னைக்கு அந்த ஐரோப்பிய தேசத்துல இயேசு கிறிஸ்துவின் பெயர் புகழ்பெற ஆரம்பிச்சதோ, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்களோ, அன்றைக்கு என்ன செய்தாங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ஐரோப்பியர்கள் எல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சாங்க, வெளியே வந்துட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்தாலும் இந்த ஈஸ்டர்ங்கிற பெயரை மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, எடுத்துக்கொண்டு விட்டாங்க. அதாவது இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கும் மரணத்திற்கும் ஈஸ்டர்ங்கிற பெயரை மட்டும் என்ன செய்தார்கள், வைத்து விட்டார்கள். அதன் பிறகு அந்த அவரோட பின்பற்றின எல்லா பழக்க வழக்கங்களையும் விட்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உண்மையான தெய்வம் என்பதை என்ன செய்தார்கள், உணர்ந்து கொண்டார்கள். அந்த பெயரை மட்டும் என்ன செய்தார்கள், எடுத்து விட்டார்கள். கிபி 325ஆம் ஆண்டு நாம் பார்க்கிற பொழுது நீசியா என்கிற ஒரு குழு சட்டப்பூர்வமாக இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு அனுமதி பெற்றது. இந்த உலகம் முழுவதும் ஈஸ்டர் பண்டிகை என்ன செய்கிறது, நாளைக்கு ஆசரிக்கப்பட இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் ஈஸ்டர் பண்டிகையை ஆசரிக்க வருகிறது. ஒவ்வொரு வருடம் என்ன செய்யணும், ஆண்டுடைய சமூகத்தில் வந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் ஆசரிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக அவருடைய பாடுகளை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரித்தார் என்பதை உணர்ந்தவர்களாக மரித்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் அடைந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை உணர்ந்தவர்களாக இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோமா என்பதை என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க இந்த சமயத்திலே அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் என்னவாக இருக்கும், வீணாக இருக்கும் என்ன செய்கிறது வேதம் கூறுகிறது. ஒருவேளை அந்தராக இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நமக்கு அந்த கிறிஸ்தவத்தின் மேலே என்ன செய்திருக்கிறது, ஒரு நம்பிக்கை என்ன செய்திருக்கிறது, கண்டிப்பா வந்திருக்கிறது. அதுதான் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் என்ன இல்லை, கிறிஸ்தவம் இல்லை. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை தான் கிறிஸ்தவத்தின் அடையாளமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்வில் அநேக மாற்றங்களை
கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய பாவ நிலைகளை மாற்றி இருக்கிறது. இதற்கு முன்னதாக நம் மனம் போன போக்கில் என்ன செய்திருக்கலாம், வாழ்ந்திருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு ஒரு புது வாழ்வை தந்து செஞ்சிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலின் முன் அடையாளமாக அநேக காரியங்களை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நாம எந்த ஒரு வார்த்தையும் நம்ம சொன்னோம்னு என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டோம் தானே. அதற்கு ஒரு சாட்சி என்ன செய்யணும், ஒரு சாட்சி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை நம்புவோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு முன்னதாக ஒரு அடையாளத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது லாசருவை என்ன செய்தார், உயிரோடு எழுப்பினார். எத்தனை நாள் கழிச்சு இருக்கிறார், 4 நாள் கழிச்சு எழுப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் உயிரோடு எழுந்தார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். லாசருக்கு 4வது நாள் உயிரோடு எழுப்பினார். எதற்காக என்று நாம் பார்க்கிற பொழுது யூத மக்களிடத்தில் என்ன உண்டு, ஒரு சில நம்பிக்கைகள் உண்டு. அதாவது மரித்தவர்கள் 3 நாளைக்கு என்ன செய்வாங்க, உள்ளே தான் என்ன செய்வாங்க, சுற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை உடைக்கும் வண்ணமாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் அடையாளமாகவும் அந்த லாசருவை என்ன செய்கிறார், உயிரோடு எழுப்புகிறார். ஆனால் லாசருவை குறித்த அந்த விஷயம் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறார், போகல. கேள்விப்பட்ட எங்கு கேள்விப்பட்டாரோ அங்கேயே 2 நாள் என்ன செய்தார், தங்கிவிட்டார். மீண்டுமாக எழுந்து எங்கே போனார், லாசரு இருக்கிற இடத்துக்கு என்ன செய்கிறார், போகல. மீண்டுமாக யூதேயாவுக்கு புறப்பட்டு போய் அங்கிருந்து என்ன செய்கிறார், சீசர்களை லாசரு தெரியா இருக்கிறான், அவனை எழுத வேண்டும் பாருங்கள் என்ன செய்கிறார், கூட்டிக் கொண்டு போகிறார். அவன் தூங்கிட்டு தான் இருக்கான், அவனை எழுப்பிட மாட்டான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சீசர்கள் சொல்றாங்க. அப்போ அந்த காரியத்தை குறித்து சொல்லி என்ன செய்கிறார், அழைத்து செல்கிறார். நேரம் கல்லறைக்கு போகும்போது என்ன செய்கிறார், ஒரே வார்த்தை தான், லாசருவை எழுப்பி வெளியே வா. அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக அந்த உயிர்த்தெழுதலின் அடையாளமாக என்ன செய்கிறார், அதை நிரூபித்து காட்டுகிறார். உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறத ஒரு நிறுவனமாக, ஒரு சாட்சியாக நமக்கு என்ன செய்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். நமக்கு எல்லாமே ஒரு சாட்சி, ஒரு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு சாட்சி வேணும். இப்போ நமக்கு சாட்சி இருக்கு. அப்போ உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிதானே. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவருக்கும் உயிர்த்தெழுதல் அநேக நம்பிக்கைகள் உண்டு. நாம் அனைவரும் இன்னும் உயிர்த்தெழுங்கிற ஒரு நம்பிக்கை என்ன செய்யும் உண்டு. அநேக நம்முடைய வாழ்வில் அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிறோம், சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டு அதை குறித்து கலங்குகிறவர்களாக, அதை குறித்து கவலைப்படுகிறவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஆனால் எல்லா கவலைகளையும் எல்லா பாரங்களையும் அவர் தன் மீது போட்டுக்கொண்டு நம்முடைய கவலைகளை எல்லாம் நீக்குகிறவராக, நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவர் உயிரோடு எழுந்து நம்மை ஒரு சந்தோஷமான வாழ்விற்குள்ளாக என்ன செய்திருக்கிறார், வழிநடத்தி இருக்கிறார். அந்த நம்பிக்கையை பெற்றவர்களாக நாம் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, இம்மைக்காக மாத்திரம் நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக என்ன செய்வோம் இருப்போம் என்று என்ன செய்கிறது வேதம் கூறுகிறது. எப்படி தேட வேண்டும், இம்மைக்காக மாத்திரம் நாம் தேடுகிறவர்களாக இருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆண்டவருடைய பார்வைக்கு பரிதபிக்கப்பட்டவர்களாக. நம்முடைய உலகத்தின் தேவைகளுக்காக மாத்திரம் நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது உண்மையாகவே என் தேவன் எனக்காக உயிர்த்தெழுந்தார், நான் என் ஆண்டவரை தேடுவேன், என் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நான் வருவேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக நான் வந்து அமருவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோமா என்பதை என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க இந்த சமயத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் இயேசுவிடத்தில் வந்தால் இதை பெற்றுக்கொள்ளலாம், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், இந்த நமக்கு தேவையானவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அநேகர் இயேசுவிடத்தில் என்ன செய்கிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுதலில் என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார், கட்டாயமாக நமக்கு எடுத்துரைக்கிறவராக என்ன செய்கிறார், காணப்படுகிறார். எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி செய்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்துக் கொள்வார், இயேசு கிறிஸ்து பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைத்து காரியங்களிலும் செய்கிறோம். அப்போ அந்த எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற பொழுது எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா காரியத்திலும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிற பொழுது நாம் எதை குறித்து நமக்கு என்ன வேண்டியதில்லை, எந்த ஒரு கவலையும் வேண்டியதில்லை. ஆனால் நாம் ஆண்டவரை எதற்காக தெரியவில்லை. அந்த வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் போதனைகளை குறித்து என்ன செய்தார், ஆனால் எல்லாரும் பசியா இருக்காருன்னு என்ன செய்தார், அவருடைய பசியை போக்கினார். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன எல்லாரும் தேடி போனாங்க, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க, தேடி போனாங்க. எதற்காக தேடி போனாங்க, அவரிடத்துல போனா உணவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தேடி போனாங்க.
அவரை தேடி என்ன செய்யவில்லை, வரவில்லை. ஒரு தேவைக்காக என்ன செய்தார், தேடி போனார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம்? நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய இன்றைய தேவைகளுக்காக அமர்ந்திருக்கிறோமா, அல்லது உண்மையாக நாம் ஆண்டவருடைய விசுவாசிகளாக இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கிற சமயத்தில் நாம் செய்திருக்கிறோம். அழைக்க கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவரை கொலை செய்தார்கள். அநேக பலிகளை சுமத்தி எல்லா அவமானங்களையும் பட்டு என்ன செய்தார், கொலை செய்யப்பட்டார். ஆனாலும் உயிர்த்தெழுந்து அந்த உயிர்த்தெழுதலின் ஒரு நம்பிக்கையை நமக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்து போயிருக்கிறார். சீஷர்களுக்கு என்ன செய்கிறார், இதை முன்னாடி என்ன செய்தார், பலவிதமாக என்ன செய்தார், அறிவித்தார் தான். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மார்க் 8ஆம் அதிகாரம் 31வது மார்க் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஒரு வாசிங்க. மார்க் 8:31. சீஷர்களுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், போதிக்க தொடங்குகிறார். நான் உயிர்த்தெழுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், உயிர்த்தெழுவதற்கு முன்னதாகவே உயிர்த்தெழுதலை குறித்து சீஷர்களுக்கு போதிக்கிறார். ஆனால் இதையெல்லாம் கேட்கிற அந்த ரோமர்கள் என்ன செய்கிறார்கள், ஒருவேளை இது என்ன செய்யும், பொய்யாதான் இருக்கும், அவருடைய கல்லறைக்கு என்ன வைக்கணும், காவல் வைக்கணும். ஒருவேளை சீஷர்களே அதை திருடி கொண்டு போய் என்ன செய்வாங்க, உயிர்த்தெழுந்து விட்டார்கள் என்ன செய்வாங்க, கதை கட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கல்லறைக்கு காவல் வைக்கிறாங்க. ஆனாலும் எல்லா தடைகளையும் தகர்த்து அவர் சொன்னபடி என்ன செய்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவருடைய கல்லறைக்கு மறைகள் தேடி வருகிற பொழுது தூதன் என்ன சொன்னார், அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று என்ன செய்கிறார், வேத வாக்கியம் நமக்கு கூறுகிறது. தாம் சொன்னபடியே இந்த வார்த்தையை நாம் உச்சி நோக்கி பார்க்கிற பொழுது பல தடவை மரணத்தை குறித்து சீஷர்களிடம் என்ன செய்கிறார், கூறுகிறார். ஆனால் அந்த மரணத்தை குறித்து அவர் பேசுகிற பொழுது முதலில் என்ன செய்யவில்லை, அதை ஒரு பெரிதான ஒரு காரியமாக என்ன செய்யவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு தடவை பேசும் பொழுதும் பேதுரு என்ன செய்கிறார், மறுத்து பேசுகிறார். பேதுரு என்ன செய்கிறார், கடிந்து கொண்டார். இன்னொரு தடவை பேசும்பொழுது யார் நமக்குள் பெரியவர்கள் என்று சீசர்களுக்கு என்ன வருகிறது, போட்டி வருகிறது. மறுதடவை வரும்பொழுது யாருக்கு ஆண்டவருடைய இடது பக்கத்துல வலது பக்கத்துல இடம் சொல்லி என்ன செய்கிறது, பேச்சு வருகிறது. இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்பொழுது அந்த ஒரு விசுவாசம் என்ன செய்யறது காணப்படாது. எல்லாரும் சண்டை போட்டு இருக்கும்போது ஆண்டவர் தாம் சொன்னபடியே என்ன செய்கிறார், மூன்றாவது உயிர்த்தெழுந்து தாம் சொன்னதை என்ன செய்கிறார், நிறைவேற்றி காட்டுகிறவராக என்ன செய்கிறார். அவர் பொய் சொல்ல அவர் யார் இல்லை, மனிதன் அல்ல. அவர் ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நிரூபித்து காட்டுகிறார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று என்ன செய்கிறது, வேதம் கூறுகிறது. அவர் தாம் சொல்லியிருந்தபடியே அவர் சாவையும் வென்று உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றின தேவனாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார், காணப்படுகிறார். ஆனால் அவருடைய வேத வார்த்தைகளை இன்று நாம் நம்புகிறவர்களாக இருக்கிறோமா, அவருடைய வேத வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோமா என்று என்ன செய்கிறோம், யோசித்து பார்க்கிற சமயத்திலே அழைக்கப்படுகிறோம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அவர் மோசையை கொண்டு சொன்ன எல்லா காரியங்களையும் நிறைவேற்றார். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனத்தை உள்ள வாசிக்கிறோம். அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் என்ன செய்யவில்லை, தவறி போகவில்லை. அப்போ அவர் யார், சொல்லுகிறது செய்கிற தேவன் என்பதை என்ன செய்கிறார், ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்வில் நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராய்ந்து அறிகிறவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அவர் தான் நம்முடைய உள்ளங்களை என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது என்ன செய்கிறோம், இந்த ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரா, இந்த ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா, இந்த ஆண்டவரின் ஜெபத்துக்கு பதிலளிப்பாரா என்று நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, நாம் செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செய்கிறது, போய் சேருகிறது. நாம் ஆண்டவரை ஆராய்ந்து அறிவதற்கு நாம் தகுதியற்றவர்களாக என்ன செய்கிறோம், நாம் ஆண்டவரை மட்டுமல்ல என்ன செய்கிறோம், மற்றவர்களையும் என்ன செய்கிறோம், ஆராய்ந்து மற்ற ஆவிக்குள்ளான வாழ்விலே மற்றவர்களை நாம் குறை கூறுகிறவர்களாக என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம்.
நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை முதலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை நாம் கைகாட்டி பேசுவதற்கு முன்னதாக ஒருவர்கள் அங்க காட்டிச்சுன்னா மீதிவர்கள் எங்க காட்டுது, ஒருவர்கள் அங்க காட்டிச்சுன்னா மீதிவர்கள் எங்க காட்டுது, மிச்ச எல்லாருமே நம்மளதான் காட்டுது, அப்படிதானே? அப்போ ஒருவர்கள் தான் அங்க காட்டுது, மீதி எல்லாரும் அப்போ அதிக பாவம் யாருமே தான் இருக்கு, நம்ம அப்ப நம்மை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், முதலில் ஆராய்ந்து அறியணும். நம்முடைய ஆவிக்குள்ளான வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த ஆவிக்குள்ளான வாழ்வில் நாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறோமா, நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான உறவு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற சமயத்தில் என்ன செய்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை என்ன செய்தார்கள், பிடித்துக்கொண்டு இயேசுவிடம் விட்டார்கள். இயேசுவிடம் விட்ட பொழுது என்ன செய்கிறாங்க, குற்றம் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன செய்கிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார், உங்களுமே குற்றம் இல்லாதவன் பாவம் இல்லாதவன் இவமே கல்லறிய கடவுள் என்ன செய்கிறார் சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் அங்க யாருமே இல்லை. அப்ப இந்த விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது என்ன செய்யறாங்க, பாவியா கொண்டு வந்து யாருக்கு நிப்பாட்டுறாங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க, பாவியா கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நிப்பாட்டிருக்காங்க. அப்படிதாங்க அந்த விபசாரம் அந்த ஸ்திரீயை எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, விபசாரம் ஸ்திரீயா கொண்டு வந்து செஞ்சாங்க, நிப்பாட்டினாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை குறித்து என்ன வார்த்தை சொன்னார், நீ போய் இனி பாவம் செய்யாது. அப்ப அந்த நிமிஷத்துல அவருடைய பாவம் என்ன ஆயிடுச்சு, மன்னிக்கப்பட்டு விட்டது. அதாவது கொண்டு வந்து விட்டவர் மன்னிக்கப்பட்டு விட்டார். மன்னிக்கப்பட்டு விட்டாலும் என்ன அர்த்தம், பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி பெற்று விட்டார். அப்போ கொண்டு வந்தவர்கள் அப்படிதான் சொல்றது புரியுதா, அதாவது கொண்டு வந்து விட்டவர் தகுதி பெற்று விட்டார். ஆனா கொண்டு வந்தவர்கள் என்ன செய்யல, யாருமே அங்க இல்லை. அப்போ அவர்கள் என்ன செய்யுது, அவரை விட அதிகமான பாவம் காணப்படும். அப்ப முதலில் நம்மை ஆராய்ந்து அறிய வேண்டும், நமக்குள்ளாக என்ன மாற்றம் வேண்டும், என் ஆண்டவருக்காக நான் என்ன மாற்றத்தை என் இருதயத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை முதலில் நாம் அறிந்து நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது நாம யாரையும் பற்றி என்ன செய்ய மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம், யாரையும் பற்றி என்ன செய்ய மாட்டோம், தப்பா பேச மாட்டோம். ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற எந்த வாயினாலும் எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தை என்ன செய்யறது வெளியே வராது. அப்ப நாம் முதலில் யாரை தேட வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். நமக்குள்ளாக ஒரு முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். இன்று கிறிஸ்துவை அறிந்தவர்களாக நாம் என்ன செய்கிறோம், மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஆனால் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் உண்மையாக மனதிற்கு என்ன செய்வார்கள், பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி பெற்று விடுவார்கள். ஆனால் அதை அறிவிக்கின்ற நாம் உண்மையாகவே ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறோமா என்பதை கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அநேக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரித்துக் கொள்ள தகுதிப்படுத்தினாலும் நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை முதலில் ஆராய்ந்து நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்க பொழுது முதலாவது நம்ம பார்த்தோம், முதலாவது ஈஸ்டர் பண்டிகை நம்ம பார்க்கணும். முதலாவது நம்ம பார்த்தோம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அதை நமக்கு ஒரு அடையாளமாக என்ன செய்தார், நாம் உயிர்த்தெழுவோம் என்பதற்கு அடையாளமாக என்ன செய்தார், நமக்கு கொடுத்தார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக லாசருவின் உயிர்த்தெழுதலை கொடுத்தார். நம்முடைய வாழ்விலே நமக்கு மரணம் என்பது ஒரு நிலையான வாழ்வு என்ன செய்யறது கிடையாது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் அனைவருக்கும் மரணம் ஒரு முடிவல்ல. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அனைவரும் அவர் எக்கால துணியோடு எப்படி வரும் வாசனை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள், எழுந்திருப்பார்கள். எல்லாருடைய வாழ்விலும் என்ன உண்டு, மரணம் உண்டு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். நம்முடைய வாழ்விலே நாம் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு இந்த உலகத்திலே ஆண்டவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். மரண பரியந்தம் நம்ம ஆண்டவரை நோக்கி ஓடுகிற பொழுது அந்த மரணம் நம்மை சந்திக்கும் பொழுது நாம் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு தகுதி பெற்றவர்களாக என்ன செய்வோம் இருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒருவேளை நாம் அந்த உயிர்த்தெழுதலை நம்பவில்லை, ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று நாம் விசுவாசமானால் நம்முடைய வாழ்வு எப்படி போயிருக்கும், மனம் போன போக்கில் என்ன செய்திருக்கும், போயிருக்கும். அது பாவம் இன்னது என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்காது,
ஒரு சாட்சி என்ன செய்யாது இருக்காது. நம்முடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்று தெரியாமலே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கும், செஞ்சு கொண்டு இருக்கும். அந்த நம்பிக்கையாக அவரே உயிர்த்தெழுந்து என்ன செய்தார், அந்த நம்பிக்கையாக மாறினார். இந்த உலகில் வாழ்ந்த காலத்தில் அநேக போதனைகளை கொடுத்தார். ஆனால் அந்த வார்த்தைகளை யாரும் என்ன செய்யவில்லை, விசுவாசிக்கவில்லை. அந்த வார்த்தைகளை யாரும் என்ன செய்யவில்லை, நம்பவில்லை. ஆனால் அவரே நம்பிக்கையாக என்ன செய்தார், உயிர்த்தெழுந்தார். அவரே உயிர்த்தெழுந்த அந்த நம்பிக்கையாக மாறியது நிமித்தமாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது, ஒரு பரிசுத்தமான வாழ்வு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டளையிடப்பட்டிருக்கிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று செய்கிறது வேதம் கூறுகிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிப்பார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். அதாவது உலக வாழ்க்கையில் எல்லாரும் செய்வாங்க, ஒரு நாள் மரித்து போவார்கள். ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசிகள் அனைவருக்கும் மீண்டுமாக ஒரு வாழ்வு என்ன செய்கிறது, கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த பரலோக வாழ்விலே நாம் பங்கு பெற வேண்டுமானால் இந்த உலக வாழ்விலே நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். நாம் இந்த உலகில் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக செய்கிறோம் இருக்கிறோம். நாம் ஒரு சிறு பொய் தானே சொல்கிறோம் என்று நாம் என்ன செய்கிறோம், அசட்டை பண்ணுகிறோம். அந்த ஒரு சின்ன பொய்க்கு நம்ம என்ன செய்யணும், மேலே கணக்கு கொடுக்கணும். எந்த அளவிற்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் கத்தியை தீட்டுகிறது போல அவருடைய வசனத்தின் நிமித்தமாக நம்ம இருதயத்தை என்ன செய்ய வேண்டும், தீட்ட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நம்மை தீட்டிக் கொண்டிருக்கும் பொழுது, நாம் அவருடைய பிள்ளைகளால் தகுதி பெறும் பொழுது, அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும் பொழுது 1000 வருட அரசாட்சியிலே நாம் பங்கு பெறுகிற பிள்ளைகளாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இந்த உலக வாழ்வு 70 வருடம், களத்தின் மிகுதினா 80 வருடம். வெறும் 80 வருஷ வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, 1000 வருஷம் வாழ்க்கையை நம்ம செஞ்சிடக்கூடாது, விட்டுவிட கூடாது. இந்த 80 வருஷ வாழ்க்கையும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்தது 80 வருஷத்தை காட்டிலும் ஒரு 1000 வருஷம் 1080 வருஷம் என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கணும். ஆனால் அந்த வாழ்க்கைக்கு 1000 வருஷ வாழ்க்கைக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு வாசிக்கிறேன். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிற நாம், அப்போ அந்த மரணமே உன் ஊர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அந்த ஒவ்வொருவரும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாக கிறிஸ்துக்குள்ளானவர்களுக்கு என்ன இல்லை, மரணம் ஒரு முடிவு அல்ல. அப்போ அந்த மரணங்கிறது என்னது இல்லை, ஒரு சோகமான வாழ்வும் அல்ல. நம்ம இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை என்ன செய்தோம், எப்படி அனுசரித்தோம், ஒரு கவலையோடு அனுசரித்தோம். வெள்ளிக்கிழமை நேற்று வரைக்கும் என்ன செஞ்சோம், கவலையோடு அனுசரித்தோம். ஆனால் நாளைக்கு ஆண்டவர் விருத்தத்தை நம்ம எப்படி அனுசரிக்க போறோம், சந்தோஷத்தோடு என்ன செய்ய போறோம், அனுசரிக்க போறோம். அப்போ மரணங்கிறது இல்லை, ஒரு முடிவு அல்ல. மரணத்துக்கு அப்புறமும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு நமக்கு என்ன செய்கிறது, காத்திருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ளவர்களாக அவருடைய வருகை வரும்பொழுது எப்படி இருக்கும், எக்கால சத்தத்தோடு அவர் வருகை என்ன செய்யணும், காணப்படும். அவருடைய வருகை வரும்பொழுது ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் மறித்த ஒவ்வொருவரும் எடுத்திருப்பாங்க. அந்த ஆண்டவருடைய விசுவாசிகள் எல்லாருக்கும் என்ன உண்டு, ஆண்டவருடைய வருகை குறித்து சந்தோஷம். ஒருவேளை பாவத்துக்குள்ளாக இருப்பவர்களுக்கு என்ன உண்டு, குழப்பம் வற்படிப்பான செய்யும் உண்டாகும். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆண்டவர் ஒருவேளை தினத்திலே வருவாரானால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் ஒரு வாழ்க்கையாக இருக்குமா என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் நமக்கு என்ன செய்யப்பட வேண்டியது, ஒரு நம்பிக்கை வேண்டியது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு நம்பிக்கை என்னது, இயேசு கிறிஸ்துவின் மரணம். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நம்பிக்கையாக வேண்டியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டுமானால் நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டியிருக்கிறது. என்ன வேண்டியிருக்கிறது, நம்பிக்கை. லாசரு உயிர்த்தெழுது. இப்போ நாம் மறுபடியும் உயிர்த்தெழுவோம் என்பதற்கு ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு யார் உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அப்போ எல்லாவற்றிற்கும் நமக்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றளவும் நாம் எல்லா காரியங்களிலும் ஒரு அடையாளத்தை தேடுகிறவர்களாக நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இதை செய்தால் நான் நம்புவேன்,
நான் இதை செய்த ஆண்டவரை விசுவாசி அப்படிங்கிற ஒரு எல்லா காரியத்திலும் ஆண்டவரை குறித்த ஒரு நம்பிக்கையை நாம் என்ன செய்கிறோம், தேடிக்கொண்டு இருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற முழு நம்பிக்கை என்னது? ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தை அவருடைய நம்பிக்கையாக நம்முடைய கரத்தில் என்ன செய்திருக்கிறார், கொடுத்து கொண்டு போய். அப்ப அந்த வேதத்தை நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்யும், நடக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஈஸ்டர் பண்டிகை நமக்கு என்ன செய்வோம், கொண்டாட போறோம். அப்போ ஈஸ்டர் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக நமக்கு ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு பொருளை என்ன செய்தார், கொடுத்து விட்டு சென்றார். நான் வருமுறை இதை புசியுங்கள் அப்படின்னு அப்பமும் திராட்சரசமும் தான். அப்போ ஈஸ்டர் எதுல முழுமையடையுது? அப்பத்துலையும் அந்த அப்பமும் திராட்சரசமும் பெரும்பொழுது தான் அந்த ஈஸ்டர் ஒரு சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யறோம், முழுமையா பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நாளைய தினத்தில் அந்த திருவிருந்து ஆராதனை என்ன செய்யணும், இப்போ இருக்கிற கூட்டம் என்ன செய்யணும், அப்படியே இருக்கணும். அப்படிதானே? ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தான் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வந்து அமர்ந்திருக்கோம். இப்போ ஆண்டுடைய சரீரத்தையும் ஆண்டுடைய ரத்தத்தை நாம் புசிக்கிற பொழுது அவருடைய சரீரம் ரத்தமும் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். அதுதான் உண்மையான உயிர்த்தெழுதல். அப்படிதானே? ஆண்டுடைய உயிர்த்தெழுதலை நம்ம கொண்டாடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பந்தியில் என்ன செய்யணும், உண்மையுள்ளவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக என்ன செய்யணும், பங்கு பெற வேண்டும். ஆண்டவருடைய பந்தியில் நாம் பங்கு பெறுகிற பொழுது தான் ஈஸ்வருடைய பண்டிகை செய்கிறது, முழுமை அடைகிறது. அப்போ நாளைக்கு காலையில் என்ன செஞ்சிடலாம், எல்லாரும் இதே கூட்டம் அப்படியே வந்து என்ன செஞ்சிடலாம், ஆண்டவருடைய சங்கத்தில் அமர்ந்துடலாம். அப்படிதானே? சத்தமே வர மாட்டேங்குது. ஆண்டவருடைய சரீரத்தையும் ஆண்டவருடைய ரத்தத்தை நாம் புசிப்பதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் ஏன் மரித்தார், அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்தவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு காயம் படும் பொழுது நமக்கு என்ன செய்கிறது, ஒரு வலி உணர்வு என்ன செய்கிறது, வருகிறது. ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தில் உள்ள ஒரு உணர்வு என்ன செய்ய வேண்டும், நமக்கு வர வேண்டும். இது பாவம், இந்த பாவத்திற்காக தான் என் தேவன் என்ன செய்தார், உயிர்த்தெழுந்தார். இந்த பாவத்திற்காக தான், இந்த பாவத்தை என்னை விட்டு நீக்குவதற்காக தான் என் தேவன் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, அவர் எதற்காக மரித்தார் என்பதை உணர்ந்தவர்களாக, அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அவருடைய சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இப்பொழுது நம் தலைகளை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய வார்த்தை நிமித்தமாக எங்களிடம் பேசியதற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறவர்களாக எங்கள் உள்ளத்தில் காணப்படுகின்ற எல்லா பாவ சிந்தனைகளையும் விளக்கி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளால் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஜனமாய் நாங்களுடைய சமூகத்தில் அமர உண்மை பின்பற்ற நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் பயனுள்ளதாய் காணப்படவும் பலனுள்ளதாய் காணப்படவும் நீர் கிருபை செய்யும். மீதான நேரத்தை உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 66, இருஞ்சாண்டி கீதம் 179, கிறிஸ்தவ கீர்த்தனை 69. ஆராதனை கீதங்கள் 66, இருஞ்சாண்டி கீதம் 179, கிறிஸ்தவ கீர்த்தனை 61.
அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேளையிலும் உடைய சமூகத்தில் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை தேவன் நம்மை அதிகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த மகந்திரத்தோடு இந்த நோக்கத்தோடு உடைய சமூகத்தில் இந்த காணிக்கைகளை படைத்திருக்கின்றார்களோ இந்த நோக்கத்தை தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உடைய சித்தம் இல்லாமல் ஆண்டவரே எதுவும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, இந்த உலகத்தில் உடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு தந்த உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பலனை நாங்களுடைய சமூகத்தில் காணிக்கைகளாக படைப்பதற்கு நீ தந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த காணிக்கைகளை படைத்த பை காணிக்கைகள் சோதர காணிக்கைகளை படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் சிந்திக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் அமர்ந்து பஜனை பாருங்கள். விசேஷ கால கீதங்கள் 53. விசேஷ கால கீதங்கள் 53. Hallelujah, Hosanna in the Hallelujah.
59 வாரிரோஸ் சுமந்தல். ஆரீரோ சுகமிட மகிமைக்கு சுவிகல்லறைக்கு ஆரீரோ சுகமிட மகிமைக்கு சுவிகல்லறைக்கு நாளாவோடு துயித்தெழுவே எனக்கு சொன்ன காட்சி பார்க்க Mangalame Nitya
துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அன்பின் நல்ல தேவன், நீ தந்த இந்த மகிமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், ஆண்டவரை உங்களை துதிக்கவும் சோஸ்தரிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் உங்களுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தப்படுவதற்காக ஆண்டவரை இந்த நாளிலே உடைய சமூகத்திலே ஏறெடுத்து இந்த ஆராதனையை நம்மை முழுவதுமாக நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியே சொல்லிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரை இந்த நோக்கத்தோடு இந்த சமூகத்தில் கூடி வந்திருக்கின்றார்களோ இந்த நோக்கத்தை தேவன் நீர் நிறைவேற்றும்படியே சொல்லிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளின் வேண்டுதல்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து அதை நிறைவேற்றும்படியே சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பாவங்களை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரை பாவங்களிலிருந்து தேவன் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக இந்த சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கவும், ஆண்டவரை எங்களுக்காக மறித்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்து என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக, ஆண்டவரை என்ற விசுவாசம் கொண்டவர்களாக உண்மையிலே மறித்து கனிவோரும் நீர் கிருபை செய்யும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரை பல எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புரிதோயின என்று சொல்லுங்கள். ஆண்டவரை உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்கள் வாழ்வில் காணப்படுகின்ற எல்லா பாவ நிலைகளையும் அகற்றி ஆண்டவர் ஒரு புது வாழ்வை எங்களுக்கு கட்டளையிட்டு தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ தந்திருக்கின்ற இந்த வாழ்விலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளால் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஜனமாய் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியே சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து அறிவித்த பிள்ளைகளாக எங்கள் வாழ்விலே காணப்படுகின்ற எல்லா குற்றங்கள் குறைகளையும் ஆண்டவரை தயவாய் மன்னித்து எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக தேவனவரே எங்களை தண்டியாமல் உங்களுடைய இலக்குகளினாலும் உடைய கிருபையினாலும் எங்களை வழிநடத்தபடியே நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் கூடி வந்த இந்த தருணத்திலே எந்த நோக்கத்திற்காக எந்த முகாந்திரத்தோடு நாங்கள் இந்த சமூகத்தில் கூடி வந்தோம் என்பதை தேவனதாமே நீர் அறிந்திருக்கிறீர்களப்பா. உங்களுடைய சமூகத்தை விட்டு ஆண்டவரை கடந்து செல்கின்ற பொழுது உங்களுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக உடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் சொல்லுகிறோம் அப்பா. ஒருவரும் பெருமையாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும்படியாய் சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்கள் இருதயத்தை நம்ம ஆராய்ந்து அறிவித்த பிள்ளைகளாக எங்கள் இருதயத்தில் காணப்படுகின்ற உமக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் விலக்கி ஆண்டவரை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை உங்களுடைய பரிசுத்த வார்த்தையை எங்கள் இருதயத்தில் பதித்திட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே கண்களுக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் கண்களுக்கு முன்பாக பிரியமான காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் நாங்கள் அனுதினமும் பார்த்து ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய சரீரம் நீர் தங்குகிற தேவ ஆலயமாக நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தினத்திலே உடைய உயிர்த்தெழுதலிலே உம்முடைய பந்தியிலே நாங்கள் பங்கு பெறுகிறதற்கு ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. தகுதியற்றவர்களாய் காணப்படுகிற எங்களுக்காக ஆண்டவரே உலகிலே பாவிகளாய் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்காக ஆண்டவரே வரத்திலிருந்து நீர் இறங்கி வந்து உம்முடைய வாழ்வை எங்களுக்காக அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே அலையுண்டு காயப்பட்டீரே ஆண்டவரே. அந்த காயங்கள் நிமித்தமாக நாங்கள் கழுவப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே உடைய பாடுகளின் நிமித்தமாக ஆண்டவருடைய பரிசுத்தாவி உடைய பரிசுத்த இரத்தத்தின் நிமித்தமாக நாங்கள் கழுவப்பட்ட பிள்ளைகளாக உடைய உயிர்த்தெழுதலில் ஆண்டவரே அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் நாங்கள் தானம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாகவும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய பந்தியிலே சேரும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் சொல்லுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் யாருக்கு விரோதமாக நீர் பொருட்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே இந்த சமூகத்திலே நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியா சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் உடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையவும் ஆண்டவரே இந்த வேளையிலே இந்த சமூகத்திலே தங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிற விசுவாசத்தோடு சமூகத்தில் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் வேண்டுவதற்கு முன்னதாகவே எங்கள் தேவைகள் என்ன என்பதை தேவன் தாமே நீர் அறிந்திருக்கிறப்பா. ஆண்டவரை எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆண்டவரை எங்கள் வாழ்வில் காணப்படுகின்ற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி சந்தோஷ கழிப்பாக ஆனந்த கழிப்பாக நாங்கள் உமக்குள்ள மகிழ்ந்து கழிவுற நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் சொல்லுகிறோம் அப்பா. சபை நங்கத்தினர்கள் முப்பர்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆலய பணியாளர்கள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் இவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சமூகத்திலே பாடல்கள் வழியாக இருப்பதற்கு தந்திருக்கின்ற பாடகர் குழுவிற்காக ஆண்டவரை இசைமிக்கும் மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரையும் ஆண்டவரை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே பாதுகாத்து
பொறுப்படுத்தி வழிநடத்தபடியா சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் பண்டிகையை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கொண்டாட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா சொல்லிக்கிறோம் அப்பா. இதை முழுவதுமாக தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆராதனை கீதங்கள் 394, இறைச்சாண்டி கீதம் 185. ஆராதனை கீதங்கள் 394, இறைச்சாண்டி கீதம் 185. வாழ்க வாழ்க கிறிஸ்துவாய். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் எப்பொழுது சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. கர்த்தர் உங்கள் இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே